Hi friends, good morning. ஸோ நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பே காஸ்ட்யூம் போட்டு சூப்பராக ட்ரிக் ஆர் ட்ரீட்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஏர்லியர் பிளான் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுச் நம்ம வந்துட்டு லிவிங் ரூமில் முதல்ல பழைய வீட்டில் இருந்தது பார்த்திங்களா அந்த கவுச்சு, அதை வந்துட்டு நாங்கள் வந்து மாடியில் வந்துட்டு போட்டிருக்கோம். அதெல்லாம் நான் அப்புறமா காமிக்கிறேன். இப்போ கவுச் வந்த அந்த கிளிப்ஸை மாத்திரம் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாய் அனிமா. கொஞ்சம் நிறைய திங்ஸ் பண்ணோம், அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இங்கே கர்டன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பர்ஃபெக்டாக இது பண்ணியாச்சு. நீ தான் எல்லாம் ஒர்க்கும் பண்ணுறியா? இதை நாங்கள் வெளியே தான் போட்டு வச்சுருந்தோம். பயங்கர மழை, எப்போ பாரு சோக்கிங்காகவே அது வெட்டாகவே இருந்ததா, அதனால வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே, நம்ம இதை மூடிட்டோம். வெயில் அடிக்குதா, ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன நீ இன்னைக்கு என்ன வரப்போகுது? அண்ணி அதெல்லாம் நக்காத அண்ணி. இன்னைக்கு என்ன வரப்போகுது சொல்லு ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் இது வெளியே வச்சு இந்த இதெல்லாம் ரொம்ப டர்ட் ஆயிடுச்சுங்க. சீரியஸ்லி வேறு எதுனா பண்ணணும். இதுக்கு ரொம்ப அநியாயம் டர்ட் ஆயிடுச்சு எல்லாம். இந்த ஒயிட்டு இதுலேருந்து வரல, முதல்ல இருந்தே அந்த இதில் வந்துச்சு. வேறு ஏதோ கம்பி வச்சிட்டார் போல இருக்குது, அதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன வரப்போகுது கிரேஷ்? என்ன வரப்போகுது? எஸ், கவுச். நிறைய, ஆமாடா உனக்கு தான் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணோம். என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்க்கெலாம் போனதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து நம்ம ஒரு ஃபர்னிச்சர்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபர்னிச்சர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ டுடா நாங்கள் வந்து ஷாண்ட்லியரை மாற்றிட்டோம். இப்போ வீடு அப்படியே குப்பை தொட்டி மாதிரி தானே இருக்குது. தட்ஸ் ஓகே. வந்து ஒரு 15 நாளில் இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம். ஸோ கவுச் வரட்டும், ஹோப்ஃபுல்லி இதுவாகும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து வீடியோ செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைனல் வீடியோ ரிவீல் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து வீடியோ இப்படி தான் இருக்கும். யாருமே வந்து யூஸ்வலாக யாருமே இந்த மாதிரி வீடியோ காமிக்கவே மாட்டாங்க. திங்ஸ் எல்லாம் நாங்கள் அடுக்கலை அப்படின்றதெல்லாம் காமிக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம தான் உங்களுக்கு தெரியுமே, ஓப்பன் டு ஆல். ஸோ அதனால் நாங்கள் வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த லிவிங் ரூம் ஸ்பேஸை வந்துட்டு நம்ம க்ளீனப் பண்ணுறதான் பிளான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனப் பண்ணிட்டோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கவுச் வந்துடும். ஸோ எங்கே இவனுங்களை கூப்பிட்டேன்னா, கிரிஷ் நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னா, எடுத்து வேறு ரூமில் வைக்கிறோம் தவிர இதை க்ளீன் பண்ணல இப்போதைக்குன்ற மாதிரி. ஹோப்ஃபுல்லி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே. ஏன்னா வந்துட்டு இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. ஸோ அதை வந்து பில்டர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு 2 வாரம் கழித்து வரப்போகிறாங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா இதில் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் இதில் ஸோ எல்லாத்துலேயுமே 6 இன்ச்சுக்கு வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கட்டாக வரும் எல்லா 16 இன்ச்சுக்கும். இதில் மட்டும் 24க்கு வந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போது இது வந்து 75 இன்ச் டிவி. இப்போ 85 இன்ச்சுனால் நமக்கு வந்துட்டு நம்ம போட்டிருக்கிறது ஒர்க் ஆகாது. சூப்பர், நமக்கு கவுச் வந்துருச்சுங்க. செம, எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. அப்பாடா, அட் லாஸ்ட். ஏய் இல்லடா, காலெல்லாம் வலிக்குது. நான் கீழே உட்காந்து முடியல. அந்த இன்னொரு கவுச்சில் வந்துட்டு இடமும் பார்த்தல நம்ம எல்லாம் உட்காரத்துக்கு. தலை அவங்ககிட்ட பேசலாம், அவங்க கிட்ட போய் பேசிட்டுலாம். அங்கே போலாமா? இருங்க, என்னாச்சு? சும்மா சாப்பிட்டா. ஓகே, தள்ளுங்க. என்னாச்சு? உள்ள போயிருக்காங்க எடுத்து. உள்ள இருந்து எப்படி எடுத்துன்னு வருவாரு? அது நம்ம வந்து அவன்கிட்ட வேலைக்கு சொன்னதுன்னு தெரியும். சும்மா இருங்கப்பா. இவர்கிட்ட நான் இதனா கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே கலாய்ன்னு கலாய்க்கிறாரு. வந்துருச்சு. தள்ளுங்க. அவரே என்ன வீடியோ எடுத்துட்டு வராரு.
எவரு ஓ சே யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னப்பா இப்படி மேலே இந்த கீழே தள்ளி விட்டான் தொப்பக்குன்னு. இல்லை இன்னொரு பாக்ஸ் வருது. எப்படி இருக்க போதோ கலரு மான்ஸ். இதில் வேற கிழியாம இழியாம இல்லைனா அது ஒரு தலைவலி திரும்பி கூப்பிட்டு எடுத்துன்னு போக சொல்கிறது அது இதுன்னு என்ன சொல்கிறீங்க? ஓ அது கார்னர் சீட்டு. அது என்னதுமா? வராங்க 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 வராங்க. பரவாயில்ல இடம் இருக்குல்ல அது போதும். கலர் எப்படா இருக்கு? இட்ஸ் ஓகேவா? ஒரு கலர் வந்தாச்சு. நீங்கள் பாருங்க அவங்களே வந்துட்டு செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ லைட்டு க்ரே கலரு நம்ம வீடு பழைய கவுச் இருந்தது பார்த்தீங்களா அதே தான். ஆனால் அது கொஞ்சம் வந்துட்டு ஒயிட்டிஷ் க்ரே. இது வந்து க்ரேவே க்ரே. பார்ப்போம் ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் எந்த அப்படி இருக்குன்ட்டு. ஹோப்ஃபுல்லி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு திருப்பி வாங்குறதுலாம் அவ்வளோ கடுப்பான விஷயம். போன வாட்டி அப்படிலாம் பண்ணலை. ஸோ ஹோப்ஃபுல்லி இதே செட் ஆகிடும். பார்க்கலாம். ஹெட் ரெஸ்ட்டு நல்லா பெருசாக வரும். அங்கே ஒரு பீஸ் தான் சொல்லியிருக்கேன். இங்கே அப்படியே பெருசாக வர மாதிரி பார்க்கலாம். அவங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கட்டும், அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியும். ஏன்னா அவங்க யோசிச்சே போனாங்க. எனக்கு அந்த சைட்ஸோட இந்த சைட்ஸ் தான் வேணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ தட் நாங்கள் 4 பேர் உட்காந்து டிவி பார்க்க 2 செட் ஆர்டர் பண்ணுறேன். இதுவே அவ்வளோ வேலை வந்துருச்சு. ஒரு இதுக்கும் ஒரு குஷனுக்கும் ஒரு பாக்ஸுப்பா. ஹெட் ரெஸ்ட் வேற இருக்குல்ல. இவங்க ஆக்சுவலாக வந்து அழகாக வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கடையில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் டு கோவில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நேரில் போய் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணோம். ஸோ அவங்கக்கிட்ட ஒயிட்டும் இருந்தது. நாங்கள் முதல்ல ஒயிட்டு தாங்க பிளான் போட்டோம் இந்த இடத்துக்கு. அப்புறம் சதீஷ் தான் வந்துட்டு சதீஷ்க்கு ஆக்சுவலி ஒயிட் ஃபுல்லாக ஒயிட் பிடிக்காது. ஏற்கனவே செவரு ஒயிட்டாக இருக்குது, கர்டன்ஸ் ஒயிட்டாக இருக்குது, இதில் கவுச்சும் ஒயிட்டுனா வேண்டாம், அப்புறம் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொன்னார். சரி ஓகே கொஞ்சம் லைக் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் க்ரே கலர் ஆர்டர் போட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலை வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து நல்லா அமுங்கிடும் லோவர்டாக. ஸோ தட் வந்துட்டு நமக்கு லைக் வெளிச்சம் நல்லா வரும். நம்ம பழைய கவுச் பார்த்திங்கன்னா அந்த ஹெட் ரெஸ்ட்டை டாலராக இருக்குமா, ஸோ அது வந்து லைக் வெளிச்சம் வராது. I mean, just sit up properly, bro. And also stop sitting on the couch. Yeah, you big back. You're so stupid. Nuh-uh. Yeah, we failed. சூப்பராக அவங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பழைய வீடு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். சம்டைம்ஸ் வந்துட்டு வம்பை வந்து நம்மளே விலை கொடுத்து வாங்குற மாதிரி. அதை வந்து நாங்கள் சிரிச்சிட்ருக்கோம் தவிர நிஜமாகவே வந்துட்டு பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து பயங்கரமாக லைக் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேங்க. சரி ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு கவுச் வந்தாச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி நம்ம வந்து ஆஷ்லேயில் வாங்கினோம் பார்த்திங்களா அந்த கவுச், அதே மாதிரி தான் நாங்கள் அதாவது லைக் லோன் போட்டு வாங்கினோம்ல அதே மாதிரி தான் நாங்கள் இந்த வாட்டியும் வந்துட்டு லோன் போட்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ மாதம் பே பண்ணுற மாதிரி வரும். பரவாயில்ல, அந்த கவுச் அதே மாதிரி நம்ம மாடியில் போட்டிருக்கோம். அது நாம் ஃப்யூச்சரில் பொறுமையாக காமிக்கலாம். ஸோ இது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது லைக் இதெல்லாம் மூவ் பண்ணாங்க பார்த்தீங்களா, திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணாங்க பார்த்தீங்களா, மூவ் பண்ணிவிட்டு ஃபியூ டேஸில் இந்த கவுச் வந்தது. ஸோ அதனால தான் வீடு வந்து இவ்வளோ மெஸ்டப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த டைம்லாம் இப்போ நான் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே அப்பாடா எப்படி நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சோம் அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா
லைக் அவ்வளோ அப்படி கடகடான்னு அவங்க எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் லிவிங் ரூமில் போட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து மாடியிலேருந்து கீழே ஒரு வாட்டி மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் ஐயோ இங்கே இருக்கக்கூடாதுன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா செட் பண்ணோம். தீபாவளிக்கு முன்னாடியே வந்துட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் வீடு எல்லாத்தையும். தீபாவளி என்னங்க ஒரு பார்ட்டியே வச்சோம், எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு. இதுக்கு நவராத்திரி முன்னாடி வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு சிம்பிள் டின்னரோட ஒரு பார்ட்டியே வச்சோம். அதுக்கு முன்னாடி லைக் ஓரளவுக்கு நல்லாவே செட் பண்ணி வச்சிட்டோம். அதே மாதிரி நியூஜெர்சியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. சரி ஓகேங்க, அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஹெட் ரெஸ்ட்டு இப்படி இருக்கும், அது பவர்டு ஹெட் ரெஸ்ட்டு. அவர் வந்து அந்த பவரை வந்துட்டு இது பண்ணார்னா காலுக்கு 3 கவுச்சோடைய இதில் அதாவது கவுச்சுடைய 3 சீட்டர் வந்து காலுக்கும் தலைக்கும் ஹெட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த மிடிலும் சைடில் இருக்க இது வந்துட்டு நம்ம கையில் வந்து ஹெட்ரெஸ்ட் மட்டும் பண்ணிக்கணும். கால் வந்து இதுவாகாது, இது ஐ மீன் ஆட்டோமேட்டிக்காக வராது. அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனுடைய விலையும் ரொம்ப அதிகம் தாங்க. $3500 கிட்ட ஆச்சு. ஆனால் பரவாயில்ல, போன வாட்டி நம்ம வாங்கினதுக்கு. ஆனால் அது வந்து ஸ்க்ராட்ச் ப்ரூஃப்லாம் இருந்தது. ஸோ இது ஸ்க்ராட்ச் ப்ரூஃப்லாம் கிடையாது. ஸோ லெதரும் வந்து பியூர் லெதர்லாம் இல்லாததோ ஃபாக்ஸ் லெதரோ ஏதோ அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஹோப் இது ரொம்ப நாள் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரிக்கல்னால கொஞ்சம் பின்னாடி வந்து எலக்ட்ரிக்கல் அவுட்லெட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது யூஸ்வலாக. ஏன்னா இது வந்து நடு வீட்டில் தெரிகிற மாதிரி இருக்கல, பின்னாடி போனால் அந்த மாதிரி. பார்க்கலாம், அதெல்லாம் நம்ம வந்து எப்படின்னா இது பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, இவங்க ஃபிக்ஸ் பண்ணி முடிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிக்சர்ஸில் வந்து இந்த மாதிரி போடவே இல்லை. அந்த நடு சீட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நடு சீட் அந்த எடுத்து அந்த சைடு வந்தது. ஸோ அந்த சைடு 2 சீட்டரும் இந்த சைடு 2 சீட்டரும் மிடில் ஒரு சீட்டரும் அது கனெக்டிங் சீட்டு அந்த மாதிரி தான் வந்தது. நாங்கள் அப்படி வச்சுருந்தோன்னா நமக்கு வந்துட்டு அந்த சைடு போயிட்டு வரத்துக்கு கர்டன்ஸ் மூடுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி பிளான் போட்டிருந்தோம். அதே மாதிரி அவங்க வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு செக்கும் பண்ணி பார்த்துட்டாங்க பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படி இப்படின்னு. அவ்வளோதான் நம்மளுடைய லிவிங் ரூம் கவுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையா. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வாங்கின போது சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கிட்டோன்னு. இந்த வாட்டி ஓரளவுக்கு நம்ம ரீசனபிளான விலையில தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன பார்த்திங்கன்னா எதெல்லாம் பவர் இது வருதுன்னு சொல்லிட்டு இந்த 3 சீட்டு மட்டும்தான், நடுவில் இருக்க அந்த 2 சீட்ஸும் வராது. ஸோ அந்த 2 சீட்லேருந்து அந்த ஒரு சீட் மட்டும்தான் அந்த சைடு வரும். ஸோ நம்ம ரூமுக்கு லைக் பெருசாக இந்த சைட் பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்தது. சரி ஓகேங்க, இவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகட்டும். நான் கிளியராக எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். அதே மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இன்றைக்கி எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றதையும் காமிக்கிறேன். வந்ததை பார்த்துருப்பீங்க, சூப்பராக மாற்றியாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரக்கு வந்து பழைய ரகு தான். ஸோ ஆனால் இது மேட்ச் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏற்கனவே வந்து அவங்களாம் சொல்லிட்டாங்களா. ஸோ அதனால் வந்துட்டு காஸ்கோவில் இந்த ரக்கு வந்து மாடியில் போட்டலான் இருக்கும், அந்த கவுச்சுக்கு மேட்சாக. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரக் மாற்றலான் இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாஷபிள் ரக்கு. ஸோ இதை எடுத்து இன்னொன்று வந்து இது வந்து பெரிய ரக் வேறு. ஸோ 9 feet இது வந்து பார்த்திங்கன்னா 9 feet 8 inch. 9 feet 8 inch. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப பழசாயிடுச்சு ஆக்சுவலி. இது வந்து இப்போ வந்து 7 feet இருக்குது. ஸோ 9னா மேபி இன்னும் அது வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது 10 இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் வரும். ஃப்யூச்சரில் இங்கே ஒரு கவுச்சு போட்டுடலான் இருக்கோம். அது வந்துட்டு சன் ரூமில் இருக்க கவுச்சு தான் இங்கே போடலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். அதை பார்த்துக்கலாம் அப்புறமா. இது நேற்று ஹாலோவின் போயிட்டு வந்தோடனே அப்படி போட்டு வச்சுருக்காரு. ஸோ ஓகே, ரகம் மாற்றிடுவோமா மேம்ஸ்? வாங்க மாற்றிடலாம். இதுதான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் கவுச் இது ரகு. நாங்கள் வந்துட்டு அதான் காஸ்கோவில் தான் எடுத்தது தான். ஸோ எங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அந்த ரக்கே நல்லா இருக்கா இல்லையான்னு. ஆனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு மேலேயே இந்த ரக்கை போட போகிறோம். போட்டுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு நாங்கள் செக் பண்ண போகிறோம். நல்லா இருந்தால் வச்சுக்க போகிறோம், இல்லைனா வந்துட்டு யூஸ் பண்ணவே இல்லைல்ல. ஸோ ஜஸ்ட்டு செக் தான் பண்ண போகிறோம். நல்லா இல்லைன்னா அப்படியே வந்து திரும்பி கொடுத்துடலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஆனால் இது என்னென்னா வாஷபிள் ரக் தான். அது ஆனால் இவ்வளோ பெருசு நம்ம வாஷிங் மிஷினில் பத்துமான்றதுலாம் டவுட். வாஷிங் மிஷினில் போடக்கூடாதுன்னு போட்டான். அப்படியா? வாஷபிள்னு போட்டிருக்காங்க. ஓ, பவர் வாஷா? ஓ ஓகே. இவ்வளோ பெருசு வாஷிங் மிஷினில் போட்டு வாஷிங் மிஷின் ரெண்டாக உடஞ்சி. அதான் பார்த்தாலே தெரியுது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதை போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு
லிவிங் ரூம் எலிவேட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ரக்கை ஃபஸ்ட்டு வந்து மேலே வச்சு பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி இது வந்து கரெக்டாக ஹாலோவின் முடிச்சுட்டு நவம்பர் 1 அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஸோ இன்றைக்கி காத்தால் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். ஸோ வீடெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணி வச்சுட்டோம். அதே மாதிரி தீபாவளி விலாகில் பார்த்துருப்பீங்க, அந்த ஒயிட் கலர் கவுச் இருந்தது பார்த்திங்களா, அதை வந்துட்டு நாங்கள் கவரை போட்டு சன் ரூமில் தான் வச்சுருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கே லிவிங் ஸ்பேஸில் வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்கன்னா இடமே பத்தலை. நிறைய ஒரு 4-5 ஃபேமிலி வந்தாங்கன்னா இடமே பத்தலை உட்காரத்துக்கு. ஸோ அதையும் தூக்கி லிவிங் ரூம்லேயே போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அப்போ தான் எங்களுக்கு கலர் லைக் மேட்ச் ஆகாத மாதிரி இருந்ததா. ஸோ அதனால தான் சரி ஓகே மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ரக்கை வந்துட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு, ஏன்னா அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுனா ரொம்ப கஷ்டம். அதனால தான் நானும் சதீஷும் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக சுருட்டிகிட்டு இருக்கோம். சுருட்டிட்டு மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் வந்து இருக்க மீடியா ரூம் ஒன்று இருக்குது, அங்கே போட்டுடலான்னு இன்னும் பெருசாக செட்டப் பண்ணல. ஸோ அதனால தான் என்னால் காமிக்க முடியல. அதே மாதிரி எல்லோரும் ஹவுஸ் டூர் பார்ட் 2 கேட்டுட்ருக்கீங்க. ஒரு பெரிய சொதப்பிட்டேன். அதையும் நான் காமிக்கிறேன். என்ன சொதப்பினேன்னா, என்னுடைய வீடியோ லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. எம்டி இது எங்கே போச்சுன்னே தெரியல. நிறைய வீடியோ மிஸ் ஆச்சுங்க. அதே மாதிரி நம்ம பழைய வீட்டில் க்ளீனிங் வீடியோஸ் அதெல்லாம் நாங்கள் எடுத்தோம், அதெல்லாம் கூட மிஸ் ஆகிடுச்சு. எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. நீங்கள் வந்து போன லைக் நம்ம ஓல்டு ஹவுஸில் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து ஹோம் டூர் எம்டி ஹோம் டூர் காமிக்கும் போதே வந்து நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நடுவில் வந்துட்டு குழா சேஞ்ச் ஆகிருக்கும். ஒருத்தர் கூட கரெக்டாக கேட்டிருந்தாங்க எப்படி குழா சேஞ்ச். அது என்ன காமெடினா, குழா சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வீடியோ எடுத்தேன். வீடியோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, ஒரு கிளிப்ஸை. அதனால குழா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு எம்டி ஹவுஸ் டூர் எடுத்தேன். ஸோ அதனால தான் வந்துட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எடுத்தேன் மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால தான் குழா சேஞ்ச் ஆனது மட்டும் தெரிஞ்சுது. அது பக்காவாக ஒருத்தர் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தார். சான்ஸே இல்லை. நான் லைக் வா ஓகே கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி இருந்து சரி ஓகேங்க. இதுதான் நம்மளுடைய அவுட்லுக். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பழைய ரக்கே நல்லா இருக்கா இல்லை இதுதான் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லுக் இது தான். ஸோ ரக்குக்கு மேட்சிங்காக கர்டன்ஸ்க்கு மேட்சிங்காக அந்த ஒயிட் கவுச் இங்கே நம்ம போட்டாச்சு இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்துட்டு கவுச் வந்தாச்சு. ஸோ லிவிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இடம் வந்து கம்மியாக சீட்டர்ஸ் கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1 2 3 4 5 சீட்டரு. ஆனால் அவனுக்கு ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அதையும் 2 கவுண்ட் பண்ணி 6ன்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 5 தான். 5 சீட்டர். இங்கே வந்து ஒரு 2. ஸோ நம்ம வந்துட்டு இதில் இருந்து எடுத்துட்டோம். இருந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கவுச் தான் எடுத்திருக்கோம். ஸோ சன்ரூம் இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வேறு எதனா பிளான் போடலாம். ஸோ இப்போதைக்கு சன்ரூமில் இல்லை, அதுக்கு பதில் இது பண்ணோம். அதே மாதிரி இந்த பீன் பேக்கையும் எடுத்துகிட்டு அங்கே தான் நாங்கள் வைக்க போகிறோம். ஸோ பீன் பேக்கும் வந்து அந்த இடத்துல வந்துருச்சுன்னா கொஞ்சம் சீட்டிங் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு சன்ரூமில் வந்து வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி கிச்சனில் வந்து நாங்கள் நிறையா இது சேஞ்சஸ் பண்ணோம். குழா நீங்கள் பார்த்துருப்பீங்க மூவ் ஆகும்போது நார்மல் இதுவாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு இதில் வந்து கோல்டு கலர் குழாயை மாற்றிட்டோம். ஸோ இது வந்து சென்சர், அடியில் வந்து பார்த்திங்கன்னா சென்சர் இருக்கும். ஸோ நம்ம கையை காமிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இது வந்து வேறு ஒரு ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஆனதாச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சுன்னா இதை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு. ஃபில்டரும் போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹவுஸ் வார்மிங் டூரில் பாருங்கள், நாங்கள் வேறு லைட்டு மாற்றிருந்தோம். எம்டி ஹவுஸில் பார்த்திங்கன்னா வேறு லைட் இருக்கும், ஹவுஸ் வார்மிங்கில் வேறு லைட் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எம்டி ஹவுஸில் ரொம்ப ப்ளெயினாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதை வந்து அப்கிரேட் பண்ணல பட்ஜெட்னால். அவங்க அதிக விலைக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் கோல்டு கலர் வேணுன்றதுனாலையும் அப்கிரேட் பண்ணல. அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒன்று பண்ணுவோம், அது நல்லா இல்லை சொல்லிட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் இதை நாங்கள் மாட்டினோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கிச்சன் லுக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.